அப்படி நின்ற ஒரு சகோதரி உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? மரியாள். ஆமென். நீங்க அந்த சாப்டரை நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்ம மொட்டையா அந்த மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? யார் தான் வேலை செய்யறா, யார் வேலை செய்யல? மரியாள். ஆனா நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, இனி வாசிங்க. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து. அதன் அர்த்தம் என்ன? இதுவரை மரியாள் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. டிலே கொஞ்சம் கம்மி பச்சா ஃபுல் எண்ட். ஆமென். இதுவரை என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எதுல கவலைப்படுற? பர்பல். ஏன் ஒரு பாயாசம் போதாதா? 3 பாயாசம் தான் வைக்கணுமா? ஏன் 2 கூட்டு போதாதா? என்ன தேவையோ அதை மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? பண்ணிட்டாங்க. மார்த்தாள் வந்து பார்க்குறாங்க, இது பத்தாது, இது பத்தாது, பருப்பு பாயசம் போதாது, அதுவும் வெள்ளை பாயசம் வச்சாச்சு. ஐயோ போலி இல்லை, போலி இல்லை, வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்தா பத்தாது, நான் வச்சு தரேன். சிலர் இப்படிங்கிறீங்க. சாரி, கம்பெனி பொறுப்பு கிடையாது. நிறைய நீ என்ன பண்ணலாம்? நம்ம ஒன்று பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட், நீ உன் கவலை இப்படி தானே போயிட்டு இருக்கு. அவ கவலை என்ன தெரியுமா? எவ்வளவு நேரம் இருக்க போறாரோ தெரியல. தேவைக்கு செஞ்சாச்சு, இனி எனக்கு இதை விட தேவையான ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவருக்காக நிறைய செய்வாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, நைட்டு பகலா எங்க வேணாலும். ஆனா கொஞ்ச நேரம் போய் அவர் சமூகத்துல இப்படி தீவிரம் காட்டுறான்னா அவன் தான் சிநேகிதன். நிறைய செய்வோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம இது எப்படி பண்ணுவோம், அது எப்படி. இந்த கிறிஸ்துமஸ் டைம்லாம் பாருங்க, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு சர்ச்சு அலங்காரங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அப்படியே கார் எடுத்துட்டு அல்லது பைக் எடுத்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ இது எப்படி பண்ணுவோம்? ஸ்டாரு, இந்த ஸ்டார் இப்படி பண்ணுவோம், ஸ்டாரை தலைகீழ வச்சு அப்படி இருக்கும், ஸ்டாராக தான் இருக்கும். என்ன பண்ணும்? உள்ள லைட்டு போடுமா, சர்ப்ரைஸா உள்ள லைட்டு போடாம விட்டா என்ன வேணாலும் சுத்தி 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 சுத்தி. குடிலு பாருங்க, குடிலு கொட்டார மாதிரி இருக்கு. அவரு வைக்க இடம் இல்லாம மாட்டுக்கு புல்லு போடுற இடத்துல கொஞ்சம் ஒதுக்கி வச்சார். மாடுனால அது அலோவ் பண்ணுச்சு. ஏன்னா மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். அவருக்கு மாடுக்கு தெரியும் இது யாருன்னு. அதனாலதான் யாரும் ஏறி இராத கழுதை மேல இயேசுவை ஏற்றினதும், ஒருத்தர் கூட ஏறி பழகாத கழுதை மேல இயேசு ஏறி உக்காந்ததும் அது ஆமே அது அப்படி மிரண்டு இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியும் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவருக்கு இடம் நம்ம ஃபீல் பண்ணணும். இவ்வளவு பெரிய ரட்சகருக்கு இந்த பூமியில இடம் கொடுக்காம நம்ம எதுக்கு ஃபீல் பண்றோம்? குடில் சின்னதாயிட்டு நம்ம அடுத்த தடவை இதை விட நம்ம கவலை எல்லாம் பற்பல வேலைகளை செய்கிறதுல. ஆனா இது நடுவுல ஒருத்தி வாரா, எனக்கு ஏதோ முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தேவை, நான் போய் உக்காரணும். ஆமே, என கேட்டா இப்படி சொல்லுவேன், ஆபிரகாம் வைச்சான் தெரியுமா, அதெல்லாம் அவங்க புசிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஆபிரகாம் அவர் அருகிலே நின்று கொண்டிருந்தான். மரியாள்கிட்ட மார்த்தாட்ட சொல், மார்த்தா நீ நிறைய வேலை செய்யற, நான் இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். எப்படிங்க இருக்கும்? நான் இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். தேவையானது என்னப்பா? நான் எதுக்கு இந்த வீட்டில் வந்தேன்? நீ பாரு, இன்னும் உனக்கு திருப்தி வரல. இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். மரியாளை பாரு, மரியா வேலை செய்யாதவ கிடையாது. நம்ம அந்த மரியாள் வேலை செய்யல, மார்த்தாள் தான் வேலை செஞ்சுட்டு இல்லை. மரியாள் இயேசு வரது வர
அவளுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு 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 அவளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல இல்ல இன்னும் 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 பார்த்தா அது நீ செய்யுமா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு அந்த அம்மா வந்து பாதத்துல உக்காந்தாச்சு. பாதத்துல உக்காந்ததும் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தாரா? ஆமென். அவருடைய வசனத்தை அவள் 39 கேட்டுக்கொண்டு இருந்தா. அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் மார்த்தாள் எதை குறித்து கவலைப்படல தெரியுமா? என்னால அவர் பாதத்துல உக்காந்து வசனத்தை இந்த கவலை கிடையாது. கவலை எல்லாம் என்ன தெரியுமா? நான் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து கவலைப்படுகிறோம்? ஆமா, இந்த ஆபிரகாமை பாருங்க, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற? தீவிரமாய் ஓடி 99 வயசு மனுஷன், சரீரம் எப்படி இருக்குதா அவருக்கு? இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஓடுனா என்ன ஆகும்? போய் ஓடி போய் மாவு மாவு சொல்றதுக்குள்ள ஆளு எவ்வளவு ஓடுறாரு. எதுக்குங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? அவர் தான் உட்காந்துட்டார்ல, ரிலாக்ஸ் பண்றாருல. அவர் சொன்னாரா ஆபிரகாமே 1 hour தான் டைம், அதுக்குள்ள அவர் சொல்லவே இல்லைங்க. நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா 18 அதிகாரம் ஃபுல்லா பண்ணீங்க, அவர் அவசரமே படல. அவர் நின்றுட்டு தான் இருக்கிறாருங்க. ஆனா இவன் அவசரப்படுறான். எதுக்கு அவசரப்படுறீங்க? சீக்கிரம் அனுப்பி விடுறதுக்கா? இல்ல, எனக்கு கிடைக்கிற டைம்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு நேரம் அதிகமா அவர் பக்கத்திலேயே நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய கடந்த நாட்கள்ல இதுலதான் நம்ம அநேகர் தவறு பண்ணுகிறோம், நிறைய செய்யறோம். என்னை உட்படுத்தி தான் சொல்லுகிறேன். ஊழியங்கிற பேர்ல நிறைய செய்யறோம், என்னெல்லாமா செய்யறோம். ஆனா எல்லாத்தையும் வேகமா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவர் பாதத்துல, அவர் சமூகத்தில் இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 21 முதல் பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது. எல்லா புருஷர் மாற்றம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் எல்லாருக்கும் போயிட்டு சென்று வாருங்கள், மீட்டிங் முடிந்ததுன்னதும் ஒரு கூட்டம் போயிட்டாங்க. ஆனா இன்னும் கூட்டம் என்ன செய்யல, போகல. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஃபோர்ஸ் பண்றாரு. தயவு செய்து போ. எதுக்கு ஃபோர்ஸ் பண்றாருன்னு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தனித்து ஜெபம் பண்ணும்படி ஏறி அங்கே தனிமையாயிரு. எதுக்கு தெரியுமா? அப்பா பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும். இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா தீவிரப்படுத்துகிறார், ஃபோர்ஸ் பண்றார். ஆமா, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு யோவான் ஸ்நானன் இப்படி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் 29வது வசனத்துல, மணவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை க்ளோரி. இல்ல, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் செய்வேன் 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 சொல்லிட்டு ஒரு காரியத்தை 24 வருஷம் ஓட்டிட்டார். இந்த ஆபிரகாம் வந்து இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை குறித்து கேட்கவே இல்லை. அவனுக்கு எது நிறைவா இருக்கு தெரியுமா? ஆண்டவர், நான் வச்சதை நீங்க சாப்பிட்றீங்க பாருங்க. ஓ ஜீசஸ். அவனுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறதை விட அவனுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு, என் ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறாரு, நான் பாடுறதை அவர் ரசிக்கிறாரு, நான் செய்யற ஊழியத்தில் அவர் பிரியமா இது அவர் ரசிக்கிறான். அருகே நின்று, அருகே நின்று. இங்கே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், அவருடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு ஆமென். எந்த ஒரு உலக நன்மையினாலும் சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அது சம்பூர்ணம் கிடைக்காது. சம்பூர்ணம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அவர் பக்கத்தில் நிக்கிறோம் தெரியுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உமது
வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. சாலமோன் தேவனுக்காக பெரிய ஆலயம் கட்டினான். ஆனா அவன் எதை மிஸ் பண்ணிட்டான் தெரியுமா? பக்கத்துல நிக்கிறத மிஸ் பண்ணிட்டான். தாவீது செய்யாத வேலையை சாலமோன் செஞ்சார். ஆனா எது அவன் லைஃப்ல மிஸ் ஆச்சு அப்படின்னா அருகில் நிற்கிறது. அதனால சாலமோன் சந்தோஷத்தை எல்லா இடத்திலும் தேடினான். அவன் இந்த பூமியில சாலமோனை மாதிரி பூமிக்குரிய சந்தோஷத்தை சாலமோனை மாதிரி அனுபவித்த யாரும் அதுக்கு முன்னாடியும் கிடையாது, இனி இருக்க போறது கிடையாது. ஆனா எல்லா சந்தோஷத்துக்கும் அவன் ஒரு பெயர் காமனா கொடுத்துட்டு வாரா. என்ன தெரியுமா? மாயை. சாலமோன் அனுபவித்த சந்தோஷங்களை எல்லாம் தாவீது அனுபவித்தாரா என்று கேட்டால் இல்ல. தாவீது நாட்கள் முழுவதும் யுத்தம் இருந்தது. ஆனால் சாலமோன் காணாத ஒரு சந்தோஷத்தை தாவீது கண்டு கொண்டார். எங்க தெரியுமா? அவரது வலது பாரிசத்தில். அவர் சமூகத்தின் சந்தோஷத்தை மாயை என்று சொல்லவில்லை, அது நித்தியம். நித்தியம், நித்திய பேரு இன்பம். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருகில் நிற்கிறது ரொம்ப, அதாவது எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ எவ்வளவு சீக்கிரமா. ஆமென். நம்முடைய சபையில ஒரு விசுவாசி, அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. டாக்டர் கிறிஸ்டோபர் அவங்கள நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். இந்த மார்னிங் ப்ரேயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த மார்னிங் ப்ரேயர் வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரேயரை பொறுப்படுத்து நடத்துகிறாங்க. அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது 5 மணிக்கு ப்ரேயர், 5 o'clock கரெக்டாக வந்துடுவாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு ஒரு 5 minutes லேட் ஆச்சு. 5 minutes லேட் ஆனதும் வந்திருந்து அப்படி முழங்கால் போட்டு கிளாக்கை பார்த்தாங்க. 5 minutes லேட் ஆச்சு. அவங்க அப்போ ஒரு அழுதாங்க பாருங்க. ஆமென். அப்படி ஏங்கி அப்போ அவங்களுக்கு ஒரு வயது 70 இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளவு சீக்கிரமா நைட்டு 11 மணிக்கு தான் அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு காலையில் எழுப்பி வருவாங்க. ஒரு 5 minutes or 10 minutes அது லேட் ஆச்சு. அப்படி கிளாக் அப்படி